வா ரவேன், வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. என்ன பார்த்து ரொம்ப நாள் வணக்கம் சாரதாம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பார்த்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. மருமக முதியோர் இல்லத்துலேருந்து உங்களை கூட்டின்னு வந்ததாக கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாச்சு. சரி, நியூஸு கேள்விப்பட்ட கையோடு உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ தான் தம்பி எனக்கு உசிரே வந்தது. இப்போ தான். முதியோர் இல்லத்தில் அவங்க நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒத்துக்கலை தம்பி, எனக்கு ஒத்துக்கலை. ஆமாம், உங்கள் பையன் ஏமா இப்படி பண்ணான்? அவனுக்கு ஏன் இப்படி குத்தி போச்சு? அவனை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணலாமா? என் கணவன் ஒரு டிரைவராக வேலை பார்த்தாங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அப்போது இவனுக்கு 6 மாதம் குழந்தை. அவனை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அந்த கடவுளுக்கு தான் தம்பி தெரியும். நாங்களாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். இப்போ நல்ல வேலையில் இருக்கேன். நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணமும் பண்ணி வச்சேன். மருமகளும் வேலை பண்ணுறேன். இப்போ கை நிறைய அவள் சம்பளம் வாங்குகிறேன், இவளும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன், ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது தம்பி, கொஞ்சம் சொல்லே தான் ஆகணும். என் மருமகள்னா சொக்க தங்கம்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அதுதான் அவள். சொக்க தங்கம். அவளுக்கு நான் மாமியார் கிடையாதுடா, நான் அவளுக்கு அம்மா, என்னை அம்மா மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதில் எவ்வளோ சந்தோஷம் எனக்கு தெரியுமா? இது கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷம். அவள் என்ன ஒரு வேலையும் பண்ண விடாது, ரெஸ்ட் எடுங்கங்கிறா. அப்புறம் சத்துள்ள உணவெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊட்டி அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவான். இது யார் பண்ணுவாள் இந்த மாதிரியெல்லாம்? கிட்டத்தட்ட ஒரு குழந்த மாதிரி பார்க்குற வச்சுக்கோ. அவள்தான். நான் இந்த மாதிரி ஒரு மருமகளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பகவானே. அவள் நல்லா இருக்கணும். ஆனால் நான் பெத்த ஒரு தருதலை பையன் இருக்கால, தருதலை பையன், அவன்தான் என்னை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு அங்கே பணம் கட்டி நான் பாரமாக நினச்சி அங்கே பணம் கட்டி என்னை அங்கே கொண்டு போய் விட்டாச்சு. எல்லாம் என் தலைவிதி. என்ன பண்ணுறது? என்ன மாதிரி ஒரு அம்மாவுக்கு ஒரு இந்த மாதிரி வரக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? கண்ணு இருக்கிறவங்க நடந்துருச்சு. இனி நடக்க போகிறத பார்ப்போம். என் மருமக முதியோர் இல்லத்துக்கு வந்து, அம்மா உங்களை பார்க்காம என்னால் வீட்டில் இருக்க முடியல சொல்லி அழுது என்னை முதியோர் இல்லத்துலேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இனி ஒரே ஒரு ஆசை எனக்கு ஒரு பேரனையோ பேச்சியோ பார்த்து எனக்கு நிம்மதியாக போய் சேரணும். அதுதான் ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? உங்கள் பையனா செஞ்சிருக்க மாட்டான், யாராவது கூட இருக்கிறவனுங்க ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. உங்கள் மனசு போல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இது உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுள் உங்களை பார்த்துக்குவார். சரிங்கம்மா, பத்திரமா இருங்க. எதாவது இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். சரி, வரட்டுங்களா? சரி, அடிக்கடி வா. வருமா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோட அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். உங்கள் பெற்றோர்களே ஒரு காரணத்தாலும் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்காதீங்க. சூழ்நிலை அப்படி இருக்கலாம், உங்களுக்கு அந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம். உங்கள் குற்றம் கிடையாது, உங்களை குற்றம் சொல்லலை. தானே பார்க்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காத வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் விடலாம், அது தெரியுது, எனக்கும் தெரியும். ஆனால் பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் பசங்க கூட இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷம். அது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவரை கூட வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இது பார்த்து தான் நீங்கள் வயசாகும்போது உங்கள் பிள்ளைகள் இதே தான் பண்ணுவாங்க.
அது இந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்கோ. அதுதான் என்னோடய வேண்டுகோள். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.